ஹலோ எவ்ரிவன். கீ போட்டுட்டாங்களா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் எனக்கு லிங்க் அனுப்புங்க. என்னோடய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 75 ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறேன். இதில் கேஸ் லாஸ் எல்லாம் நான் வந்து இது பண்ணலை, மார்க் பண்ணலை. பட் தெரிஞ்சது சொல்கிறேன். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து தமிழ்நாடு கேமிங் சட்டம் 1930 படி ஒரு நபரை பொது சூதாட்டமனை வைத்திருப்பதற்காக தண்டிக்கப்படுவதற்கு அந்நபர் சூதாட்டத்தினை பணத்திற்காக, பந்தயத்திற்காக, பந்தய கட்டிற்காக அல்லது பந்தய தண்டத்திற்காக விளையாடினார் என்பதை நிரூபிக்க வேண்டியது அவசியமாகும் அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து தமிழ்நாடு கேமிங் சட்டம் 1930 ஆண்டு பொது சூதாட்ட மனையினை வைத்திருப்பதையும் விளையாடுவதையும் தண்டிப்பதற்காகவே இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். அண்ட் ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கமாகும். சரியா? ஸோ வந்து ஆப்ஷன் டி தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. அடுத்து வந்து தமிழ்நாடு காவல்துறை நிலையான விதியின்படி டேஷ் என்பவர் மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் ஆவார். இவரின் அடிப்படை பணி மாவட்டத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநிறுத்துவது மற்றும் குற்றவியல் நிர்வாகமாகும். அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். அப்புறம் வந்து செக்ஷன் 9 ஆஃப் டிஎன் ப்ரோஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003, அதாவது தானா வரம்பிகந்த வட்டி விதிப்பு தடை சட்டம் 2003 பிரிவு 9 குறிப்பிடுவதாவது என்னன்னா தற்கொலைக்கு தூண்டுதல். இது வந்து செக்ஷன் 9 கீழே வந்து இப்போ இந்த கடன் கொடுத்தவங்க வந்து கடன் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதன் மூலம் அந்த யாராவது அந்த குடும்பத்தில் தற்கொலை பண்ணிட்டாங்க, அதாவது மனைவியோ கணவனோ இல்லை பிள்ளைகளோ, இவங்க தான் வந்து அந்த கேட்டகரியில் வருவாங்க. இல்லைன்னா அந்த நபரோ, அந்த கடன் வாங்கிய நபரோ யாரோ வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த தற்கொலை நடந்ததுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கடன் கொடுத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ப்ரிசம்ஷனாக எடுத்துப்பாங்க கோர்ட்டில். இல்லை இதனால் வந்து தற்கொலை நடக்கலை அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ப்ரிசம்ஷனாக எடுத்துக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா இந்த கடன் கேட்டு தொந்தரவு பண்ணனால தான் இந்த தற்கொலை நடந்திருக்கு அப்படின்னு யூகிச்சுப்பாங்க கோர்ட்டில். ஓகேவா? இதுதான் செக்ஷன் 9 ஆஃப் தமிழ்நாடு செக்ஷன் 9 ஆஃப் இது என்ன சட்டம்? ப்ரோஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2003. ஓகேவா? அப்புறம் வந்து அடுத்த என்ன கேள்வி? தமிழ்நாடு திறந்தவெளி இடங்கள் சுவரொட்டிகள் ஒட்டுதல் மற்றும் பொருத்துதல் விதிகள் 1995 எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் பி, தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் டிஸ்ஃபிகர்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1959. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து சினிமா அரங்குகளில் சட்டவிரோதமாக டிக்கெட் விற்பதற்கான அபராதம் தமிழ்நாடு நகர காவல் சட்டம் 1888 எந்த பிரிவின் கீழ் தண்டனைக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து செக்ஷன் 34A, ஆப்ஷன் சி. சரியா? பிரிவு 34A. அப்புறம் வந்து இளஞ்சிறார் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 2015 கீழ் இளஞ்சிறார் நிதி குழுவில் தேங்கி நிலுவையில் இருக்கும் வழக்குகளை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி, தலைமை குற்றவியல் நடுவர். சரியா? இந்த சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்புறம் வந்து பெண்கள் இழிவுபடுத்தி காட்டுவதை தடுக்கும் சட்டம் 1986 பிரிவு 6 விளக்குவது என்ன அப்படின்னா தண்டனையை பற்றி சொல்லுது. ஆப்ஷன் ஏ. அப்புறம் ரயில்வே சொத்து சட்டமுரணான உடைமை சட்டம் 1966 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1 ஏப்ரல் 1968.
அப்புறம் வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 கீழ் ஒரு வயது வந்த ஆண் குழந்தையை திருமணம் செய்து கொண்டால் அதற்கு விதிக்கப்படும் அபராதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அடல்ட் மேல் வந்து ஒரு குழந்தைய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, குழந்தைன்னா 18 வயசு கீழே உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு அபராதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி 1,00,000 வரை அபராதம் விதிக்கலாம். சரியா? அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 எந்த வரியும் விதிக்கவில்லை, விலையை ஒழுங்குபடுத்துவதை அங்கீகரிக்கிறது என்பதை டேஷ் வழக்கை எடுத்துரைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் பி டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம் லிமிடெட் அந்த கேஸ் தான். ஓகேவா? 2002 கேஸு. அப்புறம் அடுத்த கொஸ்டின் வந்து 2017 ஆண்டின் மனநல பாதுகாப்பு சட்டத்தின் டேஷ் பிரிவின் கீழ் மனநலம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர்களின் அடிப்படை மருத்துவ பதிவுகளை அணுக உரிமை உண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 ஆன்சர் வந்து செக்ஷன் 25. சரியா? பிரிவு 25 ஆப்ஷன் சி. அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டிக்கலும் அப்புறம் வந்து ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ அதுதான் வந்து ஆன்சர். சரியா? A2, B3, C4, D1. இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 47 வந்து டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன், ஸ்டேட்டில் வந்து சத்தான உணவுகள் நியூட்ரிஷன் இதெல்லாம் கொடுக்குறது வந்து ஆர்டிக்கல் 47. ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த இது தானே டிபிஎஸ்பியில் தான் கேட்டிருக்காங்க, டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில். ஆர்டிக்கல் 48 வந்து டு ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர். ஆர்டிக்கல் 48A வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் என்வாயர்மெண்ட். ஆர்டிக்கல் 51 வந்து டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சரியா? அப்போ வந்து ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் தான். அதில் வந்து ஒரு 3 கேஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. இந்த பக்கம் அந்த கேஸ் எதை பற்றி சொல்லுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 312. அதாவது எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து செக்யூலரிசம் ஆஸ் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸல்வேர் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து சோஷியலிஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ப்ரியாம்பிளில் இருக்கிறத பற்றி பேசியிருப்பாங்க. அப்புறம் வந்து ரந்தீர் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கல் 14, 16 அதை பற்றி பேசியிருப்பாங்க, அந்த ரைட்ஸை பற்றி. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் யாரால் அமைக்க பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் ஏ மத்திய அரசு. சரியா? அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இது வந்து இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 கேட்டிருக்காங்க. சாப்டர் 2 வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சாப்டர் 3 வந்து ஒரு நிமிஷம், சாப்டர் 3 நான் உங்களுக்கு இது வெரிஃபை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஐம் சாரி, நான் வந்து 2 ஆப்ஷன் குறித்து வச்சுருக்கேன். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கும் புகார்களை கீழ்கண்ட எந்த காரணங்களின் அடிப்படையில் நிராகரிக்கிறது என்பதனை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் ஆப்ஷன் பி பணியாளர் நிலம் சார்ந்த வழக்குன்னு தமிழில் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் வந்து இது சர்வீஸ் மேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த சர்வீஸ் மேட்டரை வந்து இதில் எடுக்கிறதுல டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து கட்டளை 8 விதி 1 குறிப்பிட்ட காலத்தை நீட்டளிப்பு செய்ய நீதிமன்றங்கள் தங்களின் உள்ளார்ந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மேற்கண்ட வகையத்தை செல்லா நிலை ஆக்கக்கூடிய விதத்தில் பயன்படுத்தக்கூடாது என உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் பி சேலம் அட்வொகேட் பார் அசோசியேஷன் வெர்சஸ் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேவா? 2005 கேஸ்.
அடுத்த கொஸ்டின் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயும் எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உரிமையியல் விசாரணை முறை சட்டம் 1908 கீழ் வழக்குகள் பொதுவாக 2 வகைப்படும். அதாவது பொதுவான வழக்குகள் மற்றும் சிறப்பு வழக்குகள். இது சரி. ஓகேவா? அடுத்து பிரிவுகள் 79 முதல் 93 வரை மற்றும் கட்டளைகள் 27 முதல் 37 வரையிலான சட்டங்கள் சிறப்பு வழக்குகளை பற்றி தீர்மானிக்கிறது. அதுவும் சரிதான். ஸோ வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 இரண்டும் சரி. ஓகேவா? அடுத்து வந்து மக்கள் நீதிமன்றத்தின் ஒவ்வொரு தீர்ப்பும் உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்புகளாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுவே இறுதியானது கூட. அதற்கு எந்த நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு தோன்றாது அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்து லோக் அதாலத் பற்றி. ஓகேவா? லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. ஸோ வந்து செக்ஷன் 21 அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். அப்புறம் மாவட்ட சட்ட சேவை ஆணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா வந்து மாநில அரசு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் வழக்குகளில் மக்கள் நீதிமன்ற புலன்கொள் விசாரணை வழக்குகளில் வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் டி, அரசின் உத்தரவுப்படி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட சட்டப்பணிகள் குழுவும் மாவட்ட சட்ட உதவி நிதியை தோற்றுவிக்க வேண்டும். இது குறிப்பிடப்பட்டுள்ள சட்டப்பணி ஆணைக்குழு சட்டம் 1987 பிரிவு கேட்டிருக்காங்க. அதாவது லீகல் ஃபண்ட், டிஸ்ட்ரிக்ட் லீகல் ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கீழே அப்படின்னு சொன்ன செக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து செக்ஷன் 17 பிரிவு 17 ஆப்ஷன் சி. சரியா? அப்புறம் வந்து குற்றவியல் திருத்த சட்டம் 2018 ஆனது பிரிவு 376 சப்செக்ஷன் 1 ஐ 1860 ஐபிசிஐ திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி வன்புணர்ச்சிக்கான தண்டனையானது 7 வருடத்தில் இருந்து டேஷ் வருடமாக உயர்த்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2018 கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சுல நமக்கு. அது வந்து செக்ஷன் 376 சப்செக்ஷன் 1 ஐபிசியை வந்து அந்த ரேப்புக்கான அஃபென்ஸுக்கான பனிஷ்மெண்ட் வந்து 7 வருஷமாக இருந்துச்சு. அதுலேருந்து எத்தனை வருஷமாக அதிகரிச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஆப்ஷன் ஏ 10 வருடம்ங்கிறது தான் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் ஏ என்கிற நபர் பி என்பவரின் மை குடுவையில் இருந்து மை எடுப்பதற்காக தன்னுடைய பேனாவை அமிழ்த்துகிறார். ஏவின் செயல் என்ன அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 378 ஐபிசி கீழே தெஃப்டா, 415 ஐபிசி கீழே சீட்டிங்கா, 405 ஐபிசி கீழே கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டா, இல்லை 95 ஐபிசிக்கு கீழே ட்ரிவியல் ஆக்டான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 95 ஐபிசி கீழே ட்ரிவியல் ஆக்ட், அதாவது அற்பச் செயல். சரியா? இதுக்கு பெரிய தண்டனை கிடையாது. அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈதேசானா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 82 படி டேஷின் கீழ் உள்ள குழந்தை செய்யும் எந்த ஒரு செயலுக்கு குற்றமாக கருதப்படாது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 7 வயது கீழே உள்ள குழந்தைகள் செய்யும் எந்த ஒரு செயலும் குற்றமாக கருதப்படாது. அப்புறம் வந்து கீழ்கண்டவற்றுள் எது கலவரத்தின் அடிப்படையாக கூறாகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் அஃப்ரேவோட இன்க்ரீடியண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அஃப்ரேனாலே நமக்கு வந்து இந்த சண்டை, அப்படி தானே? சண்டைக்கு வந்து கண்டிப்பாக 2க்கு மேற்பட்ட நபர் இருக்கணும். அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் சண்டை போட்டிருக்கணும். அந்த பப்ளிக்கோட அமைதியை வந்து கெடுக்கணும். ஸோ இது 3மே வந்து அஃப்ரேவோட இன்க்ரீடியண்ட்டு. அப்படின்னா இதில் என்ன, ஃபைட் வித் டெட்லி வெப்பன், ஆப்ஷன் பி. அதாவது அவங்க வந்து அபாயகரமான ஆயுதங்களுடன் சண்டையிடுதல் வந்து அஃப்ரேன்னு சொல்ல மாட்டோம். அது வேறு செக்ஷனுக்கு போயிடும் இல்லையா? அது வந்து வேறு மாதிரி போயிடும். ஓகே, கலவரம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொஸ்டின், குற்ற மனம் இல்லாத சட்டப்படியாக மற்றும் போதிய பாதுகாப்புடன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் குற்றமாகாது என கூறப்பட்டுள்ள வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பிடி தாமஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா.
சரியா? ஆப்ஷன் டி. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, மரண தண்டனையின் அரசியல் சாசன செல்லும் தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன ஆய்வு செய்த வழக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் டெத் பெனால்ட்டி was considered by Constitutional Bench of Supreme Court in the case of option A, Bachan Singh versus State of Punjab. ஓகேவா? பின்வருவனற்றுள் BNS 2023 கீழ் எது பாலியல் குற்றங்களில் அடங்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இது ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். வன்புணர்வு, அதிகார நிலையில் உள்ள நபர் உடலுறவு கொள்வது, பணியில் இருப்பவர் சூழ்ச்சி, மது போன்ற செய்கையால் புணர்ச்சி மேற்கொள்ளுதல், மருத்துவ நடைமுறை, இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள 3மே வந்து பாலியல் குற்றம் தான். 4வது உள்ள மருத்துவ நடைமுறை வந்து பாலியல் குற்றம் ஆகாது. ஒரு மருத்துவர் அவரோட பரிசோதனைக்காக செய்கிறத வந்து பாலியல் குற்றம்னு சொல்ல முடியாது. அப்புறம் defamation is one type of dash because it causes harm to other persons dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவதூறு என்பது ஒரு வகையான டேஷ் ஆகும், ஏனெனில் அது அடுத்த நபரின் டேஷை பாதிக்கிறது. அப்படின்னா ஆப்ஷன் சி, தீங்கு ஆகும். அவதூறு என்பது தீங்கு, ஏன்னா அது இன்னொரு நபரின் மரியாதையை பாதிக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்ஜுரி அண்ட் ரெப்புடேஷன். அதுக்கப்புறம் வந்து 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2மே வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லணும். 3 கொடுத்துருக்காங்க. அடல்ட்ரி செக்ஷன் 497 IPC deals with adultery. It has been held unconstitutional by Supreme Court. தமிழ்லேயே சொல்கிறேன். ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, பிறன்மனை புணர்தல் பிரிவு 497 இந்திய தண்டனை சட்டம் பிறன்மனை புணர்தல் குறித்து கையாளுகிறது. அது அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. இது வந்து இது சரிதான். அடல்ட்ரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்லிட்டாங்க இல்லையா. 2வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆனால் திருமணமான ஒரு பெண்ணை பசப்பி கடத்தி செல்லுதல் அல்லது கொண்டு செல்லுதல் அல்லது வைத்திருத்தல் பிரிவு 84 பாணி சட்டப்படி குற்றமாக தொடர்கிறது. பாணி அப்படின்னா BNS தான் சொல்கிறாங்க, அதுவும் கரெக்டு தான். அடல்ட்ரியை தான் வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கே தவிர, இப்போ BNSல வந்து இன்னொருத்தங்க மனைவியை வந்து இது பண்ணுறத வந்து குற்றம் தான் சொல்கிறாங்க, குற்றம் தான் தொடர்கிறது இன்னுமே. அப்புறம் 3வது என்ன சொல்கிறோம்னா, பாணிசா, அதாவது BNS பாணிசானா BNS வந்து பிரிவு 497 இந்திய தண்டனை சட்டத்தை மட்டும் நீக்குறவு செய்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதான். அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, பித்து நிலையின் பாதிப்பால் என்பவர், அது இசட் என்பவர் என்பவரை கொல்ல முயல்கிறார். இசட் எந்த குற்றமும் செய்யவில்லை. பதிலடி கொடுத்து இசட்டை கொன்றால் BNS 2023 படி சட்டப்பூர்வ விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஷின் தெளிவாக புரியுது இல்லையா? அதாவது 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் வந்து பித்து பிடித்தவர், மனநிலை சரியில்லை, இன்னொருத்தர் வந்து தெளிவாக இருக்கிறாரு. நமக்கு வந்து எக்ஸப்ஷன் உண்டு. பித்து பிடித்தவர்கள் வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸப்ஷன் கேசஸில் எடுத்துருவோம். ஸோ அவங்க குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதுக்காக ஒரு பைத்தியக்காரன் என்னை கொல்ல வராங்கிறதுக்காண்டி நான் அப்படியே உயிரை விட முடியாதுல்ல. நான் வந்து திருப்பி செல்ஃப் டிஃபென்ஸில் வந்து அவங்கள தாக்கலாம். அப்படி தாக்குறது வந்து குற்றம் அப்படின்னாலும் நான் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்புக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம இது சட்டப்பூர்வ விளைவு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் டி, தற்காப்பு விதிவிலக்கை கோரலாம். அடுத்து வந்து IPCயின் கீழ் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றத்திற்கு இப்போது BNSன் கீழ் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் குற்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க.
இதனால தான் கொஷின் பேப்பர் வந்து அகைன் அண்ட் அகைன் டஃப்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து நம்ம போன வாட்டி எழுதின எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதணும். அதில் வந்து பிஎன்எஸ்லேருந்து தனித்தனியாக கொஷின் கேட்டிருந்தாங்க, பிஎன்எஸ்எஸில் தனித்தனியாக கேட்டிருந்தாங்க, ஐபிசியில் தனியாக கேட்டிருந்தாங்க, எல்லாத்துலேயுமே தனித்தனியாக கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புது சட்டத்தையும் பழைய சட்டத்தையும் கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்க. இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இல்லை, என்ன குற்றம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால 2 சட்டத்துலேயுமே நம்ம தரோவாக இருந்தால் தான் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐபிசியில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது ஐபிசியில் மேண்டேட்ரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு குற்றத்தை இப்போ பிஎன்எஸில் மரண தண்டனை வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த குற்றம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆப்ஷன் டி, கற்பழிப்பு பெண்ணின் மரணத்திற்கு காரணமாக இருந்தால் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? அப்புறம் வந்து பிஎன்எஸில் வந்து ஒரு ஆட் அண்ட் அவுட்டை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பந்தமில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எது பிஎன்எஸ்ஐ பொறுத்தவற்றில் சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ அடல்ட்ரி, ஆப்ஷன் பி அன்நேச்சுரல் அஃபென்சஸ், ஆப்ஷன் சி தக், ஆப்ஷன் டி மேரிங் அகைன் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். அதாவது பிறன்மனை புணர்தல், இயற்கைக்கு முரணான குற்றம், தக்கர்கள், கணவன் அல்லது மனைவி உயிருடன் இருக்கையில் மற்றும் ஒரு மனம் செய்வது. இந்த 4 கொடுத்துருக்காங்க. இப்போ பிஎன்எஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம், இப்போ நான்லாம் அப்படி தான் ஆன்சர் பண்ணேன். ஆனால் அது தப்பு தான். அது வீட்டுக்கு வந்தப்பறம் தான் யோசித்தேன். என்னென்னா, அடல்ட்ரிங்கிறதும் ஒரு பாலியல் சார்ந்த குற்றம், அன்நேச்சுரல் அஃபென்சஸும் அப்படி தான். ஏன்னா அந்த ஹோமோசெக்ஷுவல், இது ஆண் பெண் பெண் அப்படி இருக்கிறது. அப்புறம் தக் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இந்த பாலியல் சார்ந்த குற்றத்தில் வராது. அப்புறம் மேரிங் அகைன் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஆர் ஒய்ஃப் இருக்கும்போதே பண்ணுறதும் வந்து இது சார்ந்த குற்றம் தான் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தக்கு தான் வந்து இது ஆட் அண்ட் அவுட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிஎன்எஸ்ஐ பொறுத்த எது வந்து தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஎன்எஸில் அடல்ட்ரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க, அன்நேச்சுரல் அஃபென்சஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, தக்கையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் டி மேரிங் அப்பான் டியூரிங் லைஃப் டைம் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பிஎன்எஸில் இன்னுமே குற்றமாக தான் இருக்குது. அதனால அதுதான் வந்து நம்ம இங்கே ஆட் அண்ட் அவுட் சூஸ் பண்ணணும். அப்புறம் 2023ஆம் ஆண்டு பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின்படி கீழ்கண்ட ஒன்று காணப்படவில்லை அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிற ஒருத்தரையே நீக்கிட்டாங்க. அந்த பதவியே அங்கே இல்லை. ஓகேவா? மெட்ரோபாலிட்டன் நடுவர். அப்புறம் வந்து கீழ்காணும் சொற்றொடர்களை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. கீழ்காணும் எந்த வழக்கு சிறு காரண வழக்காக அறியப்படும் அப்படின்னா ஆப்ஷன் டி ரூபாய் 2000 அபராதம் முதல் நிலை நீதித்துறை நடுவர் விதிக்கப்படுவது. அதுதான் வந்து ஆன்சர். அதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆயுதங்களுடன் கூட்டாக விளையாடுவது, கூட்டாக பயிற்சியில் ஈடுபடுவது அல்லது ஊர்வலம் செல்வது என்பது டேஷ் பிஎன்எஸ்எஸ்ஸின் படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் பி, இது பிரிவு 144A பாரதிய குற்றவியல் பாகுபாசாவின் கீழ் வரும் அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி. அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 162 படி வாக்குமூலம் அளிப்பவர் காவல்துறையினரிடம் அளிக்கும் வாக்குமூலத்தில் கையொப்பமிடக்கூடாது. ஆப்ஷன் பி அதான் வந்து கரெக்டான ஆன்சர். த டேர்ம் விக்டிம் இஸ் டிஃபைன்ட் அண்டர், அதாவது பாதிக்கப்பட்டவர் என்ற சட்ட சொல் கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் வரையறை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பிரிவு 2 பிராக்கெட்டுக்குள்ளே கேபிட்டல் W ஸ்மால் லெட்டர் A சிஆர்பிசி. சரியா?
அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. 4 கேஸும் என்ன சொல்லுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராங் மேட்சஸை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதில் வந்து சுப்தாஸ் வெர்சஸ் அருணாச்சல் பிரதேஷ் பெயில் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் வந்து ராங் மேட்சாக தெரியுது. மற்ற கேஸ்லாம் ஓகேவாக தான் தெரியுது. இதனால் நீங்கள் வேணும்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த ஒரு கொஷினை மட்டும். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து இங்கே 4 செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே 4 என்னென்ன அந்த செக்ஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஏ ப்ளீ ஆஃப் அலிபி வந்து செக்ஷன் 11, ஜுடிஷியல் கன்ஃபெஷன் வந்து செக்ஷன் 26, அட்மிஷன் வந்து செக்ஷன் 17, அட்மிசிபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் வந்து செக்ஷன் 65B. ஸோ ஆப்ஷன் வந்து என்னது, ஆப்ஷன் சி 3124. சரியா. பிரிவு 121 ஈசாச எதை பற்றியது அப்படின்னா, ஈசாசான இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அது வந்து ஜட்ஜ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் அஸ் விட்னஸ். அப்போ ஏ தான் சூஸ் பண்ணணும். நீதிபதி அல்லது குற்றவியல் நடுவர், சாட்சியமாக்குதல், அதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து மல்லேலா ஷாம் சுந்தர் வெர்சஸ் ஆந்திர அரசு எதனுடன் தொடர்புடையது. இந்த கேஸ் எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா மரண வாக்குமூலம். ஆப்ஷன் சி. அண்டர் செக்ஷன் 130 ஆஃப் பாரதிய சாக்ஷிய அதிநயம் 2023 டேஷ் ஆல் நாட் பி கம்பல் டு டிஸ்க்ளோஸ் கம்யூனிகேஷன் மேட் டு ஹிம் இன் அஃபிஷியல் கான்ஃபிடென்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாரதிய சாக்ஷிய அதிநியம் 2023 பிரிவு 130 கீழ் டேஷ் நபர் தனது அலுவல் பணி நிமித்தமான தொடர்பினை வெளியிட நிர்பந்திக்க முடியாது அப்படின்னா வந்து பொது அலுவலர். ஆப்ஷன் சி. இது ஏற்கனவே நான் கிளாஸ் போட்டிருந்தேன், அதுலேயே நான் வந்து பாடம் எடுத்திருந்தேன். அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 பாரதிய சாட்சி அதிநயம் சட்டத்தின்படி இல்லை இது நான் அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா இதில் நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், தப்பாக சொல்லிடக்கூடாது இல்லையா. ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து தமிழ்நாடு தனியார் மருத்துவ நிறுவனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1997 படி உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு விதிகளையும் கட்டாயமாக டேஷின் முன் சமர்ப்பித்தல் வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சட்டமன்றத்தின் முன் சமர்ப்பித்தல் வேண்டும். சரியா. அடுத்த கொஸ்டின். தமிழ்நாடு குடிசை பறிப்பவர் தடுப்பு சட்டம் 1982 கீழ் குடிசை பறிப்பவர் எனப்படும் நபர் யார் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி சட்டத்திற்கு புறம்பான நிலத்தின் உடைமையை எடுத்துக்கொள்பவர். ஆப்ஷன் பி. அதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர். அடுத்து வந்து இருங்க ஒரு நிமிஷம். அடுத்த கொஸ்டின். ஆயிரத்தி 1937 தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் 2024 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தத்தின்படி இடம் என்பதற்கான வரையில் கீழ்குறிப்பிட்டுள்ளவற்றில் எவையெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னா வந்து 3மே உள்ளடங்கும். சரியா. அதாவது வீடு, கொட்டகை, ஆடைபிடம், கட்டிடம், கடை, கூடாரம், சாவடி, வாகனம், வண்டி மற்றும் கப்பல். அதாவது 3மே 1, 2, 3மே அடங்கும். சரியா. 4வது நிறுவனம், வணிக வளாகம் மற்றும் உணவகம் அப்படிங்கிறது வந்து இடம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு கீழே வராது. எதன்படி 1937 தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் 2024 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி. சரியா. அடுத்த மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்ற சட்டம் 1994 பிரிவு 19A குறிப்பிடப்படுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி மனித திசுக்கள் சார்ந்த சட்டவிரோத பேரத்திற்கான தண்டனை. அப்புறம் ஆயுத சட்டம் 1959 கீழ் படைக்கலம் என்பது அப்படின்னா ஆப்ஷன் டி சுடுகலன். சரியா.
மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்ற சட்டத்தின் 1994 பிரிவுகள் 18, 19 மற்றும் 19A தவிர்த்து பிற பிரிவுகளுக்கு முரண்படும் நேர்வில் அதற்கு வழங்கப்படும் சிறை தண்டனையின் அளவு டேஷாக நீடிக்கத்தக்கது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். ஒரு வெளியிடப்பட்ட படைப்புகளுக்கான பதிப்புரிமை காலம் எவ்வளவுனா ஆப்ஷன் ஏ ஆசிரியரின் வாழ்நாள் மற்றும் அவரது மரணத்திற்கு பின் 60 வருடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சரத்து 44 கூறியிருப்பதாவது அப்படின்னா என்ன கூறியிருக்குது அப்படின்னா டி பொதுவான சிவில் சட்டம் வேணும், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடு வேணும்னா ஆர்டிகல் 44 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்புறம் விச் ஆர்டிகல் ஆஃப் த தமிழ்லேயும் வாசிக்கிறேன். இந்திய அரசியல் சாசனம் அமலுக்கு வருவதற்கு முன்னர் அமலில் இருந்து வந்த சட்டங்கள் அனைத்தும் அடிப்படை உரிமைக்கு முரணாக இருப்பதை பற்றி எந்த உறுப்பு கூறுகிறதுனா ஆப்ஷன் பி உறுப்பு 13. சரியா? ஆர்டிகல் 13. அதுக்கடுத்து 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேஸ்னால் ஷீலா பர்சே வித் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1983 வந்த கேஸு. அடுத்து கத்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிறது 1981. சி எம்ஹெச் ஹாஸ்கட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிறது 1978. ஹுசைனாரா காத்துன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1979. ஸோ ஆப்ஷன் ஏ A2, B1, C4, D3. சரியா? அதுக்கடுத்த கொஸ்டின் ஒரு நிமிஷம். அதுக்கடுத்து அங்கேயே பேர் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான பேர் எதுன்னு நம்ம சொல்லணும். ஹியூமன் ரைட்ஸ் செக்ஷன் 1 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி அது கரெக்டு. அதுக்கப்புறம் கமிஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி அதுவும் கரெக்டு. அது 2 தான் கரெக்ட். ஓகேவா? நடுவில் இருக்க இன்டர்நேஷ்னல் காவனன்ஸு ஸ்டேட் கமிஷன் 2மே சரியில்லை. சட்ட உதவி வழங்கும் உரிமை அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 21 கீழ் உட்கிடையாக இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றத்தால் பகரப்பட்ட வழக்கு எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஹுசைனாரா காத்துன் வெர்சஸ் ஹோம் செக்ரட்டரி. அடுத்து நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏ எதிராக பி தனக்கு பொது கூட்டு குடும்ப சொத்திலிருந்து பாகப்பிரிவினையின் மூலம் கிடைத்த சொத்தின் உடைமையை கோரி வழக்கு செய்கிறார். நீதிமன்றம் பி ஒரு நிமிஷம் நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். இதை A's use B for possession of certain property alleging that it has come to his share on partition of joint family property. B's contention that the partition has not taken place is upheld by the court and the suit is dismissed. A subsequent suit by A against B for petition of joint family property is என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இவங்க கேஸ் போட்டு அது கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. ஸோ இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸு, தீர்மானம் பண்ணிட்ட கேஸு. அதனால் இது செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி படி இதை பார் பண்ணிடுவாங்கள்ல. இது ரெஸ் ஜூடிகாட்டா. அதனால் ஆப்ஷன் ஏ அதான் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். அதுக்கடுத்து சிவில் நேச்சர் அப்படிங்கிறது எந்தெந்த கேஸ்லாம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான ஆப்ஷன்ஸு சரியான இதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 சூட் ரிலேட்டிங் டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆமாம், அது சிவில் நேச்சர் தான்.
அடுத்து வந்து சூட் இன்வால்விங் பிரின்சிபலி கேஸ்ட் கொஷின், அது வந்து சிவில் நேச்சர் கிடையாது. அப்புறம் சூட்ஸ் ஃபார் ரெண்ட், அது சிவில் நேச்சர் தான். சூட்ஸ் இன்வால்விங் ரிலீஜியஸ் ரைட்ஸ், இதுவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷல், சர்டன் ரிலீஜியஸ் ரைட்ஸ் குறிப்பிட்ட கேள்விகள் எல்லாமே வந்து சிவில் நேச்சருக்குள்ளே தான் வரும். ஆனால் வந்து இது பொதுவாக வராது. இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல 2 மற்றும் 4, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 மற்றும் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு மூணு விஷயங்கள் இங்கே சூஸ் பண்ணவே முடியாது. அதனால நம்ம வந்து 1 மற்றும் 3, அதாவது சொத்துரிமை குறித்த வழக்குகள், வாடகை தொடர்பான வழக்குகள் தான் நம்ம வந்து இங்கே ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். சரியா? அப்புறம் தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு வழக்கிற்கு முன் தீர்ப்பு தடை பொருந்தும். ஆமாம், அது கரெக்டு தான். அப்புறம் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அது நிலுவையில் இருக்கும் பொழுது மீண்டும் அதனை தொடர நீதிமுறை விசாரணையிலிருந்து ஒரு விஷயம் அதனை தடை செய்கிறது அப்படிங்கிறதும் சரிதான். அதனால வந்து இது என்னென்னா, இது ரெஸ் ஜூடிகேட்டா பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 2வது ரெஸ் சப்ஜூடிஸ் அப்படிங்கிற கான்செப்ட், செக்ஷன் 10 ஆஃப் சிபிசியை பற்றியும் செக்ஷன் 11 ஆஃப் சிபிசியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதாங்கிறது தான் ஆன்சர். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2ம் சரி. அடுத்த கொஷின் வந்து எதிர்வாதுரை என்னும் சொல் உரிமையியல் விசாரணை முறை சட்டத்தில் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டளை 8ல் எதிர்வாதுரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத எங்கேயுமே சிபிசியில் டிஃபைன் பண்ணலன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. 2வது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஆர்டர் 8க்கு கீழே டீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரிதான். வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து திருட்டு என்பதின் ஆக்கக்கூறில் கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாது உட்கூறு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீய எண்ணத்துடன் சேருது, அடுத்தவரின் உடைமையில் இருக்கும் போது எடுக்கும் எண்ணம், அசையா பொருள், ஒருவருடைய இசைவு இல்லாமல், இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மற்ற 3மே வந்து திருட்டு தான் இல்லையா? தீய எண்ணத்துடன் சேருது, அடுத்தவரின் உடைமையில் இருக்கும் போது எடுக்கும் எண்ணம், ஒருவருடைய இசைவு இல்லாமல் எடுக்கிறது, இது எல்லாமே வந்து திருட்டு தான். ஆனால் அசையா பொருளாக இருக்கணுங்கிறது அந்த தெஃப்ட்டுக்கு இன்க்ரீடியண்ட்டில் மூவபிள் ப்ராப்பர்ட்டியை தான் திருட முடியும். அப்புறம் எக்ஸ் என்பவர் ஒரு குச்சியினை எடுத்து இசட் என்பவரை நான் உன்னை அடித்து விடுவேன் என்று கூறுகிறார். இது என்ன குற்றமாகும் அப்படின்னா ஆப்ஷன் டி எந்த குற்றமும் அல்ல. சரியா? இப்போ வந்து இதே கொஷினில் வந்து இவர் மிரட்டுறாரு, இல்லைன்னா இவர் மிரட்டலுக்கு அவர் பயந்துட்டார், அதனால் அவர் பதட்டப்பட்டார், அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு வகையில் குற்றம் தான். ஓகேவா? ஆனால் வந்து எதுவுமே அவங்க சொல்ல, ஜஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதனால் யாரும் பாதிக்கப்படவும் இல்லை, அவர் அசால்ட்டு பண்ணவும் இல்லை. அப்படிங்கும்போது அது வந்து எந்த குற்றமும் அல்ல. ஓகேவா? ஆப்ஷன் டி. அப்புறம் ஏ என்பவர் யார் உடைமையாளர் என்பது தெரியாத விலையுயர்ந்த கை கடிகாரத்தை கண்டறிந்தார். அதன் உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிக்க விளையாமல் அதனை உடனடியாக விற்றுவிடுகிறார். ஏ செய்தது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி. சரியா? இப்போ நம்ம கீழே ஒரு வாட்ச் கிடக்குது, விலைக்குன்ன பொருள் ஏதோ ஒன்று கிடக்குது, இல்லை ஒரு பர்ஸ் கிடக்குது, ஒரு செல்ஃபோன் இருக்குன்னா அதோட ஓனர் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கொடுக்கணும். இல்லைன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாந்து கொடுக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த ஏ என்ன செஞ்சிட்டாரு, யாரோ ஒருத்தரோட பொருளை எடுத்து அவர் விற்றுட்டார். அவர் விற்று காசை அனுபவிச்சிட்டார். அப்படின்னா இது என்னென்னா குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி. சரியா? அப்புறம் ஒரு கூற்றும் ஒரு விளக்கம் இல்லை. அடுத்து பொது ஊழியர் ஒருவர் சட்டத்திற்கு முரணாக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நேர்வில் ஐபிசி
பிரிவு 168 கீழ் அவருக்கு வழங்கப்படக்கூடிய சிறை தண்டனை டேஷ் அளவிற்கு நீட்டிக்கக்கூடியதுன்னா 1 வருடம். ஆப்ஷன் ஏ. அப்புறம் ரகசியமாக இறந்த குழந்தையின் பிணத்தை அப்புறப்படுத்துதல் மற்றும் குழந்தை பிறப்பை மறைத்தல் என்பது இந்திய தண்டனை சட்டம் 1860 டேஷின் படி குற்றமாகும். அப்படின்னா வந்து பிரிவு 318. ஆப்ஷன் ஏ. சரியா? ஏ என்பவர் ஒரு கம்பியால் இசட் என்பவரை 50 அடிகள் அடிக்கிறார். இங்கு அடித்த அடிகள் ஒவ்வொன்றினாலும் இசட்டை காயப்படுத்தி ஏவிற்கான தண்டனையாவது டேஷ் வழங்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இவர் வந்து அவர் அடிச்சிட்டார், 50 அடி அடிச்சிட்டாரு. அப்போ அந்த 50க்கும் தனித்தனியாக தண்டனை கொடுக்கணுமா, இல்லை 50க்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணுமா, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா அடிக்கும் சேர்த்து ஒரே தண்டனையாக தான் கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. அப்புறம் வந்து பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 301 படி தண்டனை வழங்கத்தக்கபடியான குற்ற செயல் அப்படின்னு ஒன்றும் இல்லை. செக்ஷன் 301 பிஎன்எஸ்க்கு கீழே எந்த குற்றத்தை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சுடுகாட்டில் அத்துமீறுதல் பற்றி தான் சொல்லுது. சரியா? ட்ரெஸ்பாசிங் அண்ட் பரியல் பிளேசஸ். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு வகையான தண்டனை பிஎன்எஸ் சட்டம் 2023 காணப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎன்எஸ்ல வந்து நாடு கடத்தல். ஆப்ஷன் சி. டீபோர்டேஷன் அப்படிங்கிற வந்து ஒரு குற்றம் இல்லை, ஒரு தண்டனை இல்லை. ஓகேவா? இது வந்து ஐபிசியில் உண்டு, நாடு கடத்தலாம். ஏன்னா அது பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளது இல்லை. நாடு கடத்திடுவாங்க, தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு ஜெயிலில் போட்டுருவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை பிஎன்எஸ்ல. அப்புறம் பிஎன்எஸ் 2023 கீழ் குழந்தைகள் தொடர்பான புதிய குற்றத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. குற்றம் ஒன்றை செய்வதற்கு குழந்தையை கூலிக்கு அமர்த்துதல், பணியில் அமர்த்துதல் அல்லது ஈடுபடுதல். பிரிவு 95. அதை வந்து பிஎன்எஸ்ல இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைங்க தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டனை இல்லை, அது எக்ஸப்ஷனில் வந்துடும்னு சொல்லி குழந்தைங்கள வச்சு குற்றம் செய்ய வைக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காண்டு பிஎன்எஸ்ல இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. விஜய் கூட ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார்ல, 17 வயசு பையனை வச்சு குத்து சொல்வேன் அப்படின்னு டயலாக்லாம் விடுவார்ல, வெறித்தனம் தீவிரமாக. அதுக்கு தான் இந்த மாதிரி சட்டம்லாம் இப்போ வந்திருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதையும் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி. அப்புறம் வேறு என்ன கொஸ்டின்? பாரதிய நியாய சன்ஹிதா 2023 புதிதாக சேர்க்கப்பட்ட தண்டனை யாது அப்படின்னா சமூக சேவை. ஆப்ஷன் பி. சமூக சேவையை ஒரு தண்டனையாக கொடுக்குறாங்க. அதாவது இந்த சமுதாயத்திற்காக செய்யக்கூடிய சேவை, அதாவது சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மக்களுக்கு செய்கிற, அதாவது சொசைட்டிக்கு பஸ்ஸை கழுவி விடுறதா இருக்கட்டும், இல்லை பெருக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்பளம் இல்லாமல் செய்வது தண்டனை ஆகும். அதுக்கு ஊதியம் கொடுத்தாங்கன்னா அது வேலை என்ன இல்லையா? அது அரசு வேலை இல்லை தனியார் வேலையோ ஏதோ ஒன்று. ஊதியம் இல்லாமல் செய்தால் அதை தண்டனையாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? பிஎன்எஸ் 2023 கீழ் அவன் என்னும் சுட்டு பெயரும் அச்சொல்லின் அடிப்படையாக பிறக்கின்ற சொற்களும் எவரை பொறுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஹி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க பிஎன்எஸ்ல. அது யாரெல்லாம் இது பண்ணும் அப்படின்னா வந்து ஆண், பெண், 3ஆம் பாலினத்தவர் 3ஐயுமே சொல்லும். ஸோ ஆப்ஷன் சி. ஏபிசி மற்றும் சி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்புறம் எந்த ஒரு காவல் அதிகாரியையும் மாநில அரசானது சிறப்பு நிர்வாக நடுவராக நியமிக்கலாம். ஆனால் அக்காவல் அதிகாரி டேஷ் நிலைக்கு கீழான நபராக இருக்கக்கூடாது. அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ. காவல் கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பி. எஸ்பிக்கு கீழே உள்ள ரேங்கில் உள்ளவரை வந்து நம்ம ஸ்பெஷல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் எஸ்பியாக இருக்கணும். அப்புறம் வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு நிமிஷம்.
அண்டர் விச் ப்ரொவிஷன் இல்லை. ஓகே, அடுத்து ஓகே, மற்ற ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் நாளைக்கு ஒரு செஷன் போடுறேன். ஓகேவா? இப்போவே 40 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு செஷனில் சொல்கிறேன். தேங்க்யூ.